டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு டெல்லியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று இரவு சந்தித்து உரையாடியிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய இல்லத்திலேயே நேரடியாக சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாகவும் தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதித்ததாக தெரியப்பட்டது. அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் துளியளவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக மறுத்திருந்தார். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு முறையாக மறுப்பு தெரிவிக்காமலும் முழுமையாக பதிலை தெரிவிக்காமலும் மலுப்பலாக பதில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் நேற்று இரவு 10 மணி அளவில் அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான அங்கம் வகித்திருந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவு வாக்கு வங்கிகள் நிலைத்திருப்பதற்கும் பெரும்பாலான இடங்களில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் தக்க வைப்பதற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தன்னுடைய உறுதுணையாக இருந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்க வேண்டும் என அமித்ஷா விரும்புவதாக அவர் டிடிவி தினகரனிடம் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் தற்போது வரை எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என்பது தொடர்பான முடிவை எடுக்காத சூழலில் அமித்ஷாவினுடைய அழைப்பு மற்றும் அவருடைய விருப்பத்தை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி விக்னேஷ். இது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள பத்திரிகையாளர் பாக்கி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சார், வணக்கம். அமித்ஷா மற்றும் டிடிவி தினகரன் சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால என்டிஏ கூட்டணி வலுப்பெறுமா? உங்களோட பார்வை என்னவா இருக்கு சார்? என்னுடைய முதல் பார்வை, ஒரே பார்வை, ஒரு இம்பாக்டும் இருக்காது. அது டிடிவி தினகரன் தான் அங்க போனாரே தவிர என்டிஏ பிஜேபியோ அல்லது என்டிஏ தலைமையான அதிமுக இதுக்காக மெனக்கடல. சோ இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. வேண்டுமானால் டிடிவி தினகரனுடைய ஒரு நெசசிட்டியாக, தேவையாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் பாக்குறேன். சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இடம்பெற வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த உங்களோட அடுத்த கட்ட பார்வை எப்படி இருக்கு சார்? என்னுடைய புரிதலுக்கு நான் சொல்றேன், அப்படி அவர் நேரடியா எதையும் சொன்னதா தெரியல. ஏப்ரல் மாதம் பாஜக அதிமுக கூட்டணி உருவான போது கூட அது தொடர்பாக அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கல. அதனாலதான் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறோம். நாங்க பல சந்தர்ப்பங்கள்ல டிடிவி தினகரன் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அவரா போனார்னா அவருக்கு தான் ஏதோ ஒரு அவசியம் இருக்க தவிர தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நன்றி சார், உங்க நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்திருக்கிறார். பெங்களூருவில் இருந்து டெல்லி சென்ற டிடிவி தினகரன் நேற்றிரவு உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெற வேண்டும் என்ற விருப்பத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. தேர்தல் கூட்டணி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் டிடிவி தினகரன் பேசியதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 89397 5009.